ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. கடந்த 7 மாதங்கள் நம்மை கண்மணி போல காத்த இந்த தேவாதி தேவன் இந்த மாதத்தினுடைய வாக்குறுதியுமாக ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கும்போது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம். நீங்கள் 1வது வசனம் வாசிக்கும்போது, யாக்கோபே இஸ்ரவேலே உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உண்டாக்கினவர்னு சொல்லப்பட்டிருக்கும். அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கும், பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன், நீ என்னுடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த வாக்குத்தத்தம் உங்களையும் என்னையும் உண்டாக்கினவன் இந்த மாதத்தில் உங்களை என்னை பார்த்து சொல்லி வருவார். நான் உன்னை உண்டாக்கினேன், நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், நீ பயப்படாதே, என்னுடையவன், புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி அங்கே இந்த 19வது வசனத்தில் 2ஆம் பாகத்தில் வாசிக்கும்போது, வனாந்திரத்தின் வழியையும் அவ்வாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லும்போது, மேலே இருக்கிற வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய சர்வ வல்லமை எப்படி இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அந்த வல்லமை உள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், புதிய காரியத்தை செய்கிறேன். கடந்த நாட்களில் நம்ம பார்த்து கொண்டிருந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கான சூழ்நிலைகள் மத்தியில் கூட கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, இந்த 1வது வசனம் நீங்கள் வாசிக்கும்போது 43ஆம் அதிகாரத்தில் நான் உங்களை மீட்டுக்கொண்டேன். இந்த 19வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது நான் புதிய காரியத்தை செய்கிறேன். 18வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கும். நம்ம சில நேரம் நினைக்கலாம், என்ன தேவன் எப்படி மீட்டெடுக்க போகிறாருன்னு சொல்லுவோம். இந்த 19வது வசனம் சொல்லி புதிய காரியத்தை நான் செய்கிறேன். நம்ம யோசித்து சில காரியங்களை பார்க்கிறபடி கர்த்தர் செய்கிறதல்ல, நம்ம யோசிக்காததையும் அவர் செய்கிறவராக இருக்கிறேன். நான் இப்படி கூட சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நாம் நிறைய காரியங்களை யோசிப்போம், பிரம்மாண்டமாக இல்லைனா அசாத்தியமான காரியங்களை யோசிப்போம். ஆனால் வசனம் சொல்ல புதிய காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குன்னா, நீங்களும் நானும் நினைச்சு கூட பார்க்க முடியாததாக இருக்கும். அன்பானவர்களே, இந்த மாதத்தில் புரிந்து கொள்ள ஒரு காரியம், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்யக்கூடியது நாம் யோசிக்கிறதற்கும் மேலான காரியம். அவர்கிட்ட நீங்கள் உங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து அவரை நடத்துங்க, கர்த்தாவை நடத்துங்க, புதிய காரியத்தை செய்வோம் என்று சொல்லி நம்பிக்கையோட மாதத்தில் துவங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார்.